மேஷராசிக்காரங்க கோபத்தால தாங்க சில நேரம் நிறைய விஷயங்களை இழக்கிற மாதிரி இருக்குது. பொதுவாகவே குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இயற்கையை ரொம்ப ரசிக்கக்கூடியவங்க இவங்க தான். தைரியம் சிறப்பாக இருக்கும். ஒரு லட்சியம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை சவால் எடுத்துக்கிட்டு செஞ்சு முடிக்கிறதுல இவங்க கெட்டிக்காரங்க தான். ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி சரி இப்பயும் சரி கோபத்தால தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் இழந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை புரிஞ்சுக்கிறது ஒரு ஈஸியான விஷயம் தாங்க. மற்ற ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே என்ன செய்கிறாங்க அடுத்து என்ன செய்வாங்கங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்க எளிதாக கிரகித்துருவாங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அடுத்து என்ன செய்வீங்கிறது எளிதாக உங்களை கணிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. ஏன்னா நீங்கள் யதார்த்தமானவங்க இயல்பானவங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாருக்கும் சாதாரண முடிகிற விஷயம் கூட உங்களுக்கு ஒரு சவாலாக தான் இருந்திருக்கும். ஆனாலுமே தைரியத்தோடு போராடக்கூடிய ஒரு தன்மைங்கிறது உங்களுக்கு இருந்ததால மனதளவில் சக்தி வாய்ந்தவங்களா நீங்கள் இருந்துக்கிறதால எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு துணிச்சலாக நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் ராசி வேற, இதனால உங்களுக்கு குணம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எதுலேயும் முதன்மையாக வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். வீட்லேயே ஒரு 4-5 பேரோட நீங்கள் பிறந்திருந்தா கூட நீங்கள் தான் மூத்தவங்களாம் நடந்திருப்பீங்க. எல்லா பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனாலுமே நீங்கள் அந்த பொறுப்பில் விட்டு விலகினதில்லை. குடும்பத்துக்காக குடும்ப பொறுப்பை சின்ன வயசில் சுமக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரன்னு சொல்லலாங்க. நெருப்பு ராசிக்கு கீழே வரதால இந்த கோபங்கிறது உண்டு தான். கோபங்கிறது மட்டும் இல்லாமலாம் இல்லை. ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்துன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, எதை பார்த்து நீங்கள் பயப்பட்டதில்லை தான், எதுலையுமே தன்னம்பிக்கையோட தைரியமாக இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் இந்த நேரம் கொஞ்சம் பிடிவாத குணத்தை நீங்கள் தளர்த்துன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் சேமிக்க முயற்சி செய்யுங்க. பணம் கொஞ்சம் வந்துட்டாலே சொந்த பந்தத்துக்காக மற்றவங்களுக்காக உதவி செய்கிறது நல்லது தான். ஆனால் உங்களுக்குன்னு இந்த நேரம் நீங்கள் ஒரு வருமானத்தை ஒரு சேமிப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லது. இந்த விஷயத்த மேசராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. காலத்துக்குமே மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. இது நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். உங்களுக்கு நீங்கள் தான் தன் கையே தனக்கு உதவி. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுடைய பேரில் நீங்கள் இந்த நேரம் எது ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான். அந்த வகையில் இனிமேல் உங்களுக்கு என்னென்ன பலன் எல்லாமே இந்த வார காலகட்டங்களில் சாதகமான பலன் அமைப்போகுது. எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து எந்த வழிபாட்டை செஞ்சால் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும், அது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் தாங்க. காரிய வெற்றி உண்டாகும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. பயப்பட வேண்டாம். அது முடியுமா முடியாதுங்கிற ஒரு குழப்பம் வேண்டாம். கவனம் கொடுத்தா போதும். ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்தால் போதுங்க. நீங்கள் எடுக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் இந்த வாரத்தில் நல்லபடியாக முடியும். எந்த தடையுமே இல்லை. அதே மாதிரி சகோதர வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்று உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்திருக்கும், சகோதரருடைய உதவி கிடைக்காம இருந்திருக்கும், இல்லைன்னா சகோதரி வகையிலுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க. ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்பு உங்கள் நிம்மதியை கொஞ்சம் கெடுத்திருக்கும். ஆனால் அந்த தன்மை மாறுது. சகோதரர்களுடைய வாழ்க்கையில சிறப்பாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் சகோதர வகையிலுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். பண வருமானமும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. உறவினர் வகையில் பெருசாக அந்த நேரம் தொந்தரவுங்கிறது இல்லை. ஆனால் எதிர்ப்பாளின வகையில் பழகிறப்ப இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் லாபம் தாங்க. எடுக்கிற முயற்சி பொறுத்து உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உத்தியோகம் வேலைன்னு வர்றப்ப இந்த நேரம் துணிச்சலாக இருப்பீங்க. எதிர்பார்க்கக்கூடிய பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இடம் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கைன்னு வந்தாலுமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இந்த நேரம் இல்லாமலாம் இருக்காது. ஆனால் சரியான முடிவுக்கு வரணும்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து முடிவு எடுக்கிறது நல்லது. இதனால தடுமாற்றத்தை தவிர்க்க முடியும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சொந்த பந்தத்தோட பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இந்த நேரம் மன ரீதியான போராட்டம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வழியில தான். நீங்கள் நெருக்கம் காட்டாமல் இருந்துட்டாலே போதும், சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் மேசராசி என்றவர்களுக்கு அதிகம் தான். ஆனால் பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோட பழகிறப்பையும் கவனமாக இருக்க பாருங்கள். இந்த நேரம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வாங்க நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அவங்க தான் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க, மன சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் அக்கம் பக்கம் பழகக்கூடியவங்கிட்ட கவனமாக இருங்க. வீட்டு சண்டையை வெளியே சொல்கிறது வேண்டாம், அதில் தான் கவனமாக இருக்கணும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நேரம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். பேச்சு திறமை சிறப்பு தான், ஆனாலுமே உங்களால் மற்றவங்க ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிடும்.
அதனால பேச்சிலையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே மாதிரி பண வரவு எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் தான். எதுவாக இருந்தாலும் ஒரு மந்த நிலைமை மாற்றினா சிறப்பாக இருக்குது. வேலையிலையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். வீண் அலைச்சல் கொடுக்குங்க. வேலை சும்மா கொஞ்சம் அதிகம் தாங்க. ஆனாலுமே ஆர்வத்தோடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் தாங்க. எதிர்பார்க்குற உதவி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பெற்றவங்களுடைய ஆதரவு, ஆசிரியருடைய ஆதரவு எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கல்வியில் முழு கவனம் கொடுத்தா நல்ல மதிப்பெண் பெறலாம். ராசிநாதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த ராசி. இதனால உங்களுக்கு நன்மை தான். ஒன்று 8ஆம் அதிபதி 8ல் மறையிறது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. குரு செவ்வாயை பார்க்குறாரு. இந்த நேரம் உங்களுக்கு மறைமுகமாக நிறைய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால நல்ல எண்ணங்களை, நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. அதே மாதிரி அரசாங்க வகையிலுமே இந்த நேரம் உதவி பெறணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. வெளியிடத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உதவி கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு அரசாங்க காரியங்கள் சிறப்பாக இருக்குது. வீட்டில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் தாங்க. நிறைய பேருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாகும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. சின்ன சின்ன சண்டை குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலுமே வாழ்க்கை துணையோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் பக்க பலம், ஒரு மன மகிழ்ச்சிங்கிறது தரக்கூடிய வாய்ப்பு தான். குடும்ப வாழ்க்கையில் இந்த விஷயம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. குடும்ப வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்குது. தொழில் வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்குது. எழில் சூரியன் இருக்கிறத இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும், தாயுடைய தந்தையுடைய ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க. திடீர்னு செலவு வந்துடும். அதை சமாளிக்கணும்னா கொஞ்சம் முன்னாடி நீங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். கையில் கொஞ்சம் பணம் இருப்பு வச்சுக்கிறது நல்லது. அதாவது முன்ன சொன்ன மாதிரி தான், கையில் பணம் இருந்துட்டா ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் செலவு செஞ்சிடுறீங்க. அதை கொஞ்சம் நேரம் கவனிக்க பாருங்க. உங்களால் சேமிக்க முடியலைன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய பேரில் இந்த நேரம் நீங்கள் சேமிப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது தான். சகோதர உறவு வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான். ஆனால் முன்னாடி நிலைமையோட இந்த நேரம் சிறப்பு தான். ஒரு நிம்மதிங்கிறது கிடைக்கும். ஆனால் தேவையில்லாமல் மற்றவங்க விவகாரத்தில் தலையிட வேண்டாம். வீண் பழியை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதனால மேசராசி அன்புகள் இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்கள். ஆனால் வெற்றிங்கிறது கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. அதில் எந்த தயக்கமும் இல்லை. எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ வெற்றி உங்களுக்கு தான். ராசி அதிபதி செவ்வாயோட அமைப்பு அப்படிதான். குரு பார்வை கூடவே இருக்குது. புதனோட இணைஞ்சிருக்கிறாங்க. தைரியம் கொடுக்கும். இயல்பாகவே தைரியசாலி நீங்கள். இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க. வெற்றி கிடைக்கும். உடலில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். வைத்திய செலவு உண்டு தான். ஆனால் பெருசாக பாதிப்பில்லை. ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வீடு கட்டக்கூடிய விஷயம் தடைப்பட்டு நின்று இருக்கக்கூடியவங்களுக்கு மறுபடியும் தொடங்கக்கூடிய நேரம். கடனை பெற்றாவது வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது பற்றின ஒரு சிந்தனை செய்வீங்க. அதை செயல்படுத்தவும் போகிறீங்க. அதே மாதிரி பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சுமூகமாக முடியும். சொத்து பத்துகளுடைய மதிப்பு சிறப்பாக இருக்குது. இழப்புகள்ங்கிறது நேரம் பெருசாக இல்லை. நல்ல சந்தர்ப்பம் கூடி வரக்கூடிய நேரம் தான். வேலைன்னு எடுத்துக்கிட்டாலுமே பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வோட ஒரு சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த அரசு வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தந்தையோட வாரிசு வேலை, அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசாங்க ரீதியாக சிபாரிசு மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. திருமணம், குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் நல்ல முறையில் நடக்குங்க. எந்த பாதிப்புமே இல்லை. இந்த வம்பு வழக்கு போகக்கூடிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். நீங்களாவே யார் விவகாரத்திலும் தலையிட வேண்டாம். அதே மாதிரி ஏற்கனவே வம்பு வழக்குன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீர்ப்புங்கிறது தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு தான். கொஞ்சம் இந்த நேரம் இந்த வம்பு வழக்கு விஷயத்தில் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. மற்றபடி பாதிப்பு இல்லை. பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு தான். வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரிங்க, மதிப்பு மரியாதையில் எந்த பாதிப்புமே இல்லை. எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த நேரம் சிக்கல்ங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பில் சிறப்பான நேரம் தான். அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு விலை உயர்ந்த பொருள் ஆபரணம் இருக்குதுன்னா அதை கவனமாக கையாள பாருங்கள். அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சகோதர வகையில் நல்ல மாற்றம் தாங்க. தொந்தரவுங்கிறது இல்லை. பெருசாக நன்மை கிடைக்க வாய்ப்பு இல்லைனாலுமே தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் இல்லை. வெற்றி பொறுத்த வரைக்குமே உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் மேசராசி அன்பர்கள் நீங்கள் ஒரு முறை விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்க பாருங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான பலனை தரக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் மேசராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். என்றைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடு கந்தவல் முருகனை நீங்கள் மறக்கக்கூடாது. முருகப்பெருமான் வழிபாட்டை இந்த நேரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி
நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கடன் பிரச்சனை தொல்லை கொடுத்துருக்கும். அந்த தொல்லைங்கிறது நீங்கள் கூட வாய்ப்பாக இருக்குது. பண வசதி கிடைக்கும், எதிர்ப்புங்கிறது எதுலையுமே இல்லை. வம்பு வழக்கு விவகாரமும் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். தொழில் வியாபாரமும் சிறப்பாக தான் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்குங்க. பண வருமானம் சிறப்பாக இருக்குது, வியாபாரம் சிறப்பாக இருக்குது, வேலையிலையுமே நல்ல மாற்றம் தான். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்துட்டு வந்த மனஸ்தாபம் நீங்கும். குடும்ப நலனில் அக்கறை காட்ட பாருங்க. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். கருத்து வேறுபாடு சின்ன சின்னதாக வந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குதுங்க. திறமை தான் எல்லாமே. திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான்.